நாமத்தினால உங்களை ஒருவரை நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் அவருடைய இரக்கம் மற்றும் அவருடைய அன்பு என்றைக்கும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். எத்தனை பேர் நாம அவருடைய அன்பை அறிஞ்சதுனால அல்லது அவருடைய கிருபையை அறிஞ்சதுனாலதான் நீங்களும் இவ்வளவுக்கு ஒரு சமாதானமான அல்லது விடுதலையான அல்லது ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நாம வாழக்கூடியதா இருக்கிறது. ஆமீன். சோ அதற்காக நாம கிறிஸ்துவுக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். அவர் நம்மையில வச்ச அன்பினாலதான் இன்றைக்கு நாமளே கிறிஸ்துவை நேசிக்கிறோம். அதுதான் மதத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் உள்ள வித்தியாசம். சுவிசேஷம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துது. அந்த அன்பை நாம பெற்றபடியால, அந்த அன்பை புரிஞ்சபடியால தான் நீங்களும் கிறிஸ்துவை நேசிக்கிறோம். சோ ஒட்டு மொத்தத்துல அவருடைய அன்பு இல்லாம அன்பு இல்லை என்பதைத்தான் சுவிசேஷம் எனக்கும் உங்களுக்கும் அறிவிக்கிறது. ஆமீன். சோ மனுஷனால கடவுளை நேசிக்க முடியாது. இயேசுவின் அன்பை புரியாம எந்த ஒரு மனுஷனாலையும் கடவுளை நேசிக்க முடியாது. அந்த அன்பு அது உலக ரீதியான அன்பு. ஆனா நானும் நீங்களும் கிறிஸ்துவனுடைய அன்பை புரிஞ்சு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பில நாம நிலைச்சிருக்கிறபடியால அவருடைய அன்பினால நாம என்ன செய்யறோம்? கிறிஸ்துவ நேசிக்கிறோம். ஆமீன். சோ ஒட்டு மொத்தத்துல அவருடைய அன்பு தான் எங்களுக்குள்ள இருந்து அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஒரு கண்ணாடியை போல. சோ அப்ப கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துதான், இன்னொரு வடிவில் சொன்னா கிறிஸ்துதான் கிறிஸ்துவ நேசிக்க முடியும், நாம அல்ல. சோ ஆகவே இயேசுவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, உங்களோட அன்புக்காகவும் உங்களோட கிருபைக்காகவும் இந்த நற்செய்திக்குள்ள எங்களை கொண்டு வந்தது உங்களோட கிருபைக்காய், தயவுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, நாம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நாம அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய அன்புக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள். பவுல் அநேக இடத்துல, பவுல் மற்றது ஜோவானுடைய புத்தகத்துலதான் அதிகமா இருக்கிறது, அவருடைய சுவிசேஷத்தில் அல்லது சத்தியத்தில் நிலைச்சிருங்கள் என்று சொல்லி. ஆமீன். நன்றி இயேசுவே, உங்களுடைய அன்புக்காகவும் உங்களுடைய கிருபைக்காகவும் நன்றி, உங்களுடைய தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நற்செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, எங்களையும் உங்களுடைய மரணத்துக்கு உட்படுத்தி எங்களையும் உங்களுடைய உயிர்த்தெழுதலின் சாயலில உட்படுத்தி இருக்கிறபடினால நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. இதை கேட்கிற, இதை நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவனுடைய பரிபூரண வாழ்க்கை விளங்கட்டும். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. அந்த வீடுகள், அந்த குடும்பங்கள் உங்களுடைய பரிபூரண சமாதானத்தினால நிரப்பப்படட்டும். நன்றி இயேசுவே. தகப்பனே நன்றி. நன்றி இயேசுவே. உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை, உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுக செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் செபிக்கிறோம். நன்றி இயேசுவே. உங்களுடைய ரத்தத்தால முழுமையாக எங்களை கழுவி இருக்கிறதுக்காய் நன்றி. உங்களுடைய கிருபையினால முழுமையாக எங்களை ரட்சித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ரட்சிப்பு உங்களுடைய கிருபையில நிலைச்சிருக்கிறதுக்காய் நாம நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. எங்களுடைய நம்பிக்கை உங்களுக்குள்ள உங்களுடைய கிருபையில இருக்கிறதுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம்.
சோ அதனால நாம சொல்லுகிறோம், எங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. காரணம், எங்களோட நம்பிக்கை உங்களோட கிருபை நீங்க சிலுவையில செய்து முடிச்சதுல இருக்கிறபடியா. நன்றி இயேசுவே. எத்தனை பேர் நீங்க அப்படி அவரை துதிக்கிறீங்க? எத்தனை பேர் அவரோட அப்படி நீங்க உறவாடுறீங்க? நன்றி இயேசுவே. எங்களுடைய பலம் அல்லது எங்களுடைய பலன் நம்மளே அல்ல, எங்களோட பலன் கிறிஸ்துவுக்குள். எங்களோட பலன் கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவே எனக்கு ஞானம், கிறிஸ்துவே எனக்கு நீதி, கிறிஸ்துவே எனக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே எனக்கு ரட்சிப்பு என்று 1 கொரிந்தியர் 2:30 சொல்லப்பட்டது போல எங்களுடைய பலன் கிறிஸ்துவே. ஆமென். நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே நன்றி. நீங்க எங்களுக்கு தர்ற சமாதான சந்தோஷத்துக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவனுடைய செய்து முடிச்ச கிரியைகளினாலே அது கூட வார்த்தையோடு எங்களுக்குள்ள வர்றதுக்காய் நன்றி. சோ அதனால நாம முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, முற்றிலும் கழுவப்பட்டவர்களாக, நம்முடைய தீட்டுக்கள் எல்லாம் நீக்கப்பட்டவர்களாக, பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்டது போல எரிந்த கிடாரியின் சாம்பலை, அதாவது பலியிட்டு பிறகு எரிக்கப்பட்ட சாம்பல், அதை தண்ணீரோடு கலந்து அதை தெளித்தவர்கள், தீட்டுப்பட்டவர்கள் மேல தெளித்தவர்களுடைய தீட்டு அங்கே நீக்கப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய மரணத்துக்கும் அவருடைய ரத்தம் தெளிக்குதலுக்கும் அடையாளமாக சொல்லப்பட்டது. சோ அந்த தீட்டுப்பட்டவர்கள் சுத்திகரிக்கப்பட்டது உண்மையானா? ஒரு கிடாரியின் ரத்தமே அப்படி செய்யுமானா? இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னுடைய ரத்தம், கிறிஸ்துவனுடைய ரத்தம், மனுஷனுக்காக ஒரே தரம் பலியிடப்பட்ட ரத்தம், நம்முடைய சுத்த மனச்சாட்சியை, நம்முடைய துரு மனச்சாட்சியை அது என்ன செய்யுமாம்? சுத்திகரிக்குமாம். ஆமேன். சோ ஆபேலுடைய ரத்தம் அல்லது பலியிடப்பட்ட கிடாரியின் ரத்தமே நம்மை சுத்திகரிப்பது உண்மையானால், இயேசுவினுடைய ரத்தம், ஜீவனுள்ள தேவனுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிப்பது அதிக நிச்சயம். சோ அந்த பிரகாரம் விசுவாசத்தின் மூலமாக நானும் நீங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நாம பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். சோ அதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க, நம்புங்க. ஏன்னா நாம சுவிசேஷத்தை நம்புவதற்காக அழைக்கப்பட்டவர். நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளும்படியாய், நம்பும்படியாய், நற்செய்தியின் கீழ் வாழும்படியாக நானும் நீங்களும் அழைக்கப்பட்டோம். நன்றி இயேசுவே. என்ன மட்டுமல்ல, எங்களுடைய குடும்பத்தை நீங்க கழுவிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பைபிள் சொல்வது, நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். 8ஆம் வாட்சி பாருங்க, 19ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க. கழுவப்படாதவன், அந்த கிடாரியின் சாம்பல் தண்ணீரோட கலக்கப்பட்ட அந்த தண்ணீர் தெளிச்சு கழுவப்படாதவன் சபையில் இல்லாதபடி அறுப்புண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நாம கிறிஸ்தவர் என்று சொல்ல முடியும். ஆனால் விசுவாசத்தின் ஊடாக, சுவிசேஷத்தை நம்புவதன் ஊடாக நானும் நீங்களும் சுத்திகரிக்கப்பட்ட நிச்சயத்திலே இல்லாம இருந்தால் நாங்கள் உண்மையாக கிறிஸ்துவின் சபையிலே இல்லை. ஆனா இல்லாதவர்கள் தாங்கள் இருக்கிறவர்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் சபையில. ஆனால் அது பொய்யான விசுவாசம். உண்மையான விசுவாசம் நானும் நீங்களும் இயேசுவை செய்து முடிச்ச கிரியைதான் சாம்பலுக்கு அடையாளம். அந்த சாம்பல் இன்றைக்கு தண்ணீரோடு, அவருடைய வார்த்தையோடு கலக்கப்பட்டு இன்றைக்கு நமக்குள்ள வருகிற சகல ஆசீர்வாதங்கள். ஆமென். எத்தனை பேர் சொன்னீங்க, நான் சுத்திகரிக்கப்பட்டவன்,
ஆமீன். நான் விசுவாசத்தின் ஊடாக நாம் பிழைக்கிற மனுஷன். ஆமீன். நன்றி இயேசுவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க எங்களை சுத்திகரிச்சிருக்கிறீங்க. எங்களை நீங்க உங்களோட கழுவி நீதிமானாக்கி உங்களோட பிள்ளை ஆக்கி இருக்கிறீங்க. நன்றி இயேசுவே. சோ இந்த விசுவாசம் தான் சத்துரு எந்த ஒரு மனுஷனையும் தொட முடியாது. இந்த விசுவாசம் தான் கிறிஸ்துவினால வந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க விடுகிறது. நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உங்கள் ஒருவருக்கு இயேசுவின் மூலமாய். ஆமேன். நன்றி. எத்தனை பேருக்கு விளங்கினது? இந்த ஆராதனை முறையில, ஆராதனை டைம்ல சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேர் நீங்க அதை உள்வாங்கினீங்க? ஆமென். ஏன்னா நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். சோ நாம விசுவாசிக்கணும். ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும், பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட ஒவ்வொரு சடங்குகளும், அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக, அதாவது கிறிஸ்துவனுடைய உண்மையான ஜீவ பலிக்கு, அவருடைய மரணத்துக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் அதன் பின்பு நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் ஒரு அடையாளமாக, அல்லது ஒரு ஃபோர்ஷேடோ என்று சொல்லுவார்கள், ஒரு முன்மாதிரியான அல்லது ஒரு நிழலாட்டமாக இருந்த காரியம். ஆனா இன்றைக்கு இந்த எண்ணாமத்தை நீங்க வாசிச்சு பாக்க, அந்த எண்ணாமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லப்பட்டிருக்கு, செத்தவனை தொட்டவன் 7 நாள் தீட்டப்பட்டவன். சோ எந்த செத்த காரியங்களை ஒரு மனுஷன் தொட்டிருந்தாலும், எந்த ஒரு பாவம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், எந்த ஒரு வகையான தீட்டு அந்த மனுஷனிடத்துல இருந்தாலும், ஒரே ஒரு காரியம்தான் அங்க சொல்லப்பட்டது. அங்க பலியிட்ட கிடாரியின், சிவப்பு நிறமான கிடாரி, பழுதற்ற கிடாரி, அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிடாரி அங்கே பலியிடப்பட்டு அதன் பின்பு அது சுட்டரிக்கப்பட்டு அந்த சாம்பலை தண்ணீரோட கலக்கி அந்த தண்ணீரை தெளிக்கிறதுனால் அவர்களுடைய தீட்டு, அவருடைய பாவம், அவருடைய மரணம் எல்லாமே என்ன செய்யப்பட்டது? கழுவப்பட்டது, நீக்கப்பட்டது. இதெல்லாம் அடுத்து வாட்சி கொண்டிருக்க டைம் இல்ல. எண்ணாகவும் 19. சோ இது என்னத்துக்கு அடையாளம்? ஏன் ஆண்டவர் இதை சொல்ல சொன்னார், செய்ய சொன்னார்? இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிட்டு, எந்த ஒரு பாவமும் இல்லாதவர், எந்த ஒரு குற்றமும் இல்லாதவர், எந்த ஒரு பிழையும் இல்லாதவர். சோ அவர் நமக்காக பலியிடப்பட்டு, அந்த பலியூடாக அவர் செய்து முடிச்ச கிரியை, அவர் இப்ப பாருங்க, ஒரு கிடாரி சுட்டரிக்கப்படுதுண்டா, அந்த கிடாரியினுடைய சாம்பல் அது பலியிடப்பட்டு, அது சுட்டரிக்கப்பட்டு, அந்த சாம்பல் தான் மனுஷனுடைய தீட்டை போக்கினதுன்னு சொன்னார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு, நமக்காக சிந்தின ரத்தம், நமக்காக செய்து முடிச்ச கிரியைகள், அதுதான் இன்றைக்கு நமக்கு சாம்பலாக என்று பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்டது. சோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து செய்து முடிச்ச கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்குது. அது இதனுடைய வார்த்தையினால வருகிற பொழுது அது நம்ம என்ன செய்யறது? முற்றுமுழுதாக சுத்திகரிக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய மனச்சாட்சியை சுத்திகரிக்குது. ஆமென். செத்த மனச்சாட்சி, செத்த கிரியைகள், இதுகளில் இருந்து நம்மை சுத்திகரிச்சு கிறிஸ்துவுக்கு ஏற்புடையவர்களாக நம்மை மாற்றுகிறது. ஆமென். அவரோட நெருங்கி ஒரே ஆவியாக சேரும்படியாக, நெருங்கிய உறவை நாம பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம்
நற்செய்திக்குள்ள தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். சோ அதனாலதான் இயேசு செய்து முடிச்சவைகள். சுவிசேஷம் என்ன சொல்லுது? இயேசு செய்து முடிச்சதை சொல்லுது. ஆனா மதம் என்ன சொல்லுது? நம்முடைய கிரியைகளை குறிச்சு பேசுது. ஆனா சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியை குறிச்சு பேசுது. ஆமென். சோ இது ரெண்டும் ஒரு பெரிய ஒரு பிளவு. அதனால இன்றைக்கு உலகத்துல இந்த வித்தியாசம் தெரியாம அநேக மக்கள் மதத்துக்கு கீழே வாழ்றாங்க. அநேக மக்கள். ஆமென். சோ சுவிசேஷம் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்டபடினால கேட்ட வசனம் அவர்களுக்கு என்ன செய்யப்படல? பிரயோஜனப்படல. ஆனா விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதல்ல என்ன செய்யறோமா? பிரவேசிக்கிறோம். ஆமென். இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கிறோம். சோ இத்தனை பேருக்கு தெரியும், இளைப்பாறுதல் கடவுள் கொடுத்த முதல் ஸ்தானம் மனுஷனுக்கு. 6ஆம் நாளில மனுஷனை உண்டாக்கி 7ஆம் நாள் தொடக்கத்துல மனுஷன் கால் வைக்கிற பொழுது அது இளைப்பாறுதலின் நாளாக இருந்தது. இதுதான் எங்களுடைய ஹோம்லேண்ட், எங்களுடைய ஒரு தாய் நாடு என்ன என்று நீங்க யாராவது நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் சொல்றார், நம்முடைய தாய் நாடு இளைப்பாறுதல் தேசம். ஆமென். இது ஏதேன் தோட்டத்திலேயே வெளிப்படுத்தின. சோ மனுஷன் கால் வச்ச முதல் இடம் என்னென்று சொன்னா, நம்முடைய ஹோம் லேண்ட் எதென்று சொன்னா இளைப்பாறுதல் அல்லது ஆசீர்வாதம் அல்லது சமாதானம். சோ இன்றைக்கு நாம திரும்ப இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசிக்கிற எல்லாரும் திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அது தேவ பிரசன்னம். அந்த இளைப்பாறுதல் தான் தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். ஆமென். அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிற இடம். அவர் செய்து முடிச்ச ஆசீர்வாதங்கள் உள்ளடக்கிய இடம். சோ அதுக்கு நாங்க திரும்ப கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஆமென். சோ அங்கதான் அவருடைய பிரசன்னம் இருக்கு. இந்த அநேகர் தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அதை நாம தேடுகிறோம். அது எங்க இருக்குன்னு தேடுகிறோம். அதை நம்முடைய பலத்தினால பெற முயற்சிக்கிறோம். அதற்காக ஜெபிக்கிறோம், அதற்காக உபாசிக்கிறோம், அதற்காக ஓடுகிறோம், அதற்காக எவ்வளவு காரியங்களை நாம செய்கிறோம். ஆனா விசுவாசத்தின் ஊடாக சத்தியத்தை அறிகிறதன் மூலமாக நீங்களும் அவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவர் சொன்னார், இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். உங்களோட ஆத்துமா என்ன செய்யும்? இளைப்பார். ஆமென். சோ அதுதான் அவருடைய ஸ்தலம். நாங்க அந்த ஸ்தலத்துக்கு மறுபடி கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஸ்தலத்துக்கு இயேசு நம்ம மறுபடி கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். சோ அப்ப என்ன ஆகும்? 19 உங்களுக்கு புரிகிறது. அது ஏன் இயேசு கிறிஸ்து அநேக பலிகளை குறிச்சு பேசினார், அதனுடைய அர்த்தங்கள் என்ன? சோ அதை புரியாம இன்றைக்கு இந்து மக்களை நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாம் இந்துல இருந்து வந்து, சோ ஏன் இன்றைக்கு ஒரு செத்த பிரேதத்தை எரிச்ச பிறகு சாம்பலை கொண்டே தண்ணீர்ல கலக்கிறார், கடல்ல கலக்கிறார். சோ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல அங்கே மோசேக்கு கொடுக்கப்பட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும். சோ அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் புரியாமத்தான் இன்றைக்கு மதங்கள் உருவாக்கப்பட்ட. சோ அந்த பாருங்க, இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள், தமிழன் ஒரு 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 ஜூதன் என்று சொல்றார், ஜூதனுக்கும் தமிழனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றார். வரலாற்று ரீதியாக சில சில கண்டுபிடிப்புகளூடாக சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, தமிழ் பழைய மொழிகளில் ஒரு மொழி என்று சொல்றார். தமிழ் புராணங்கள் எல்லாமே பழைய உடன்படிக்கையோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. உலகத்துல எல்லா மக்களுக்கும்
பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அந்த பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தினதான ஒரு ஏற்பாடு, இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு ஒரு புத்தகங்கள். ரைட்? ஆனா நாங்க என்ன செய்துட்டோம்? சுவிசேஷத்தை அறியாதபடினால, நற்செய்தியை அறியாதபடினால, அல்லது நற்செய்தியை பகுத்து நிதானிச்சு போதிக்க முடியாதபடினால, அல்லது கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாம கேட்கிறபடினால, அல்லது கேட்கிறவர்கள் இன்னும் மதத்துக்குள்ள நாட்டமாக விருப்பமாக இருக்கிறபடினால என்ன நடக்குது என்று சொன்னா, சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில பிரயோசனப்படையில. சுவிசேஷம் பிரயோசனப்படையில என்றா பரிபூர்ண வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவால் வந்த பரிபூர்ண வாழ்க்கையை நானும் நீங்களும் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்ப இந்து மக்கள் கொடுத்தி என்ன செய்யறார்கள்? பழைய உடன்படிக்கையின் காரியங்களைத்தான் ஃபாலோ பண்றார்கள். இன்றைக்கு சபை கூட, சபைகள் என்று சொல்லக்கூட அல்லது கிறிஸ்தவ அமைப்புகளும் கூட பழைய உடன்படிக்கை முறைமைகளில தான் வாழ்கிறார். புதிய உடன்படிக்கையில இருக்கிற காரியங்களை கலந்து போதிச்சாலும் கூட, ஆனா சரியான சுவிசேஷம் அங்க மக்களுக்கு போய் சேராதபடினால விசுவாசத்தை காண முடியதில்லை. அதான் ஏன் சொன்னார், நான் விசுவாசத்தை காண்பேனோ. ஏண்டா மக்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை அவர் பேசுகிறேன். அதாவது பழைய உடன்படிக்கை முறையின்படி வாழக்கூடிய விசுவாசிகளை குறிச்சு பேசுகிறேன். அதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. இன்றைக்கு பழைய உடன்படிக்கையில வாழ்ற கிறிஸ்தவர்கள் தான் விசுவாசி என்றா, அவர்களை விட சிறந்தவர்கள் இந்து மக்கள். அதை முறைப்படி செய்கிறார்கள். பழைய உடன்படிக்கையின் படிதான் வாழணும் என்று சொன்னா அது கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ரெண்டுக்கும் நடுவில வாழ்ற பிரயோஜனமற்ற கிறிஸ்தவர்களாக போயிட்டார். ரெண்டு தோணியில கால வச்சு, ரெண்டு தோணியில கால் வச்சா நீங்க பிரயாணத்தை நீங்க செய்ய முடியாது, நடுக்கடலுக்கா விழணும். ஆகவே நானும் நீங்களும் சுவிசேஷத்தை நேசிக்கணும், நற்செய்தியை நேசிக்கணும். அந்த நற்செய்தி தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு முறை இந்த வசனத்தை நான் வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15. 1 கொரிந்தியர் 15 முதலாவது வசனம் நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு. பாருங்க, சுவிசேஷத்தை என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணும். அப்ப கொரிந்து சபையில இருக்கிற விசுவாசிகள் என்ன செய்தார்களாம்? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த ஆதி திருச்சபைகள் இருந்த சபைகளில மிகவும் பழக்க வழக்கத்துல பின்மாற்றமாய் உள்ள சபை எதண்டா கொரிந்து சபை. ஆனா பழக்க வழக்கம் என்று சொன்னா ஒரு மனுஷனுடைய வெளி தோற்றமான பழக்க வழக்கம், ரைட்? அதுல அவர்கள் பல தப்புக்கள் விடுற ஒரு சபை. மற்ற சபைகள் சிலவேளை அதை குறிச்சு பேசாதபடி எங்களுக்கு தெரியல போல. ஆனா கொரிந்து சபையில அநேக தப்புக்கள் நடந்திருக்கு. ஆனாலும் அந்த சபைதான் கர்த்தருடைய பார்வையில வெளியிடப்பட்ட சபை என்பது அநேக மக்களுக்கு தெரியாது. ஏன்? அவர்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சுவிசேஷத்துக்கு அவர்கள் உண்மை உள்ளவனா இருந்தார். அவர்களுக்கு தெரியும், நற்செய்தி ஊடாக மட்டும்தான் நாங்க ரட்சிக்கப்படலாம். ரைட்? நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு
அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். இவர்கள் நிலைச்சிருக்கிறார்கள் சுவிசேஷத்துல. அப்படி இருந்தும் அவர் சுவிசேஷத்தை என்ன செய்யறார்? மீண்டும் தெரியப்படுத்துறார். இதுதான் சுவிசேஷம் என்பதை அங்க சொல்றார். ரைட். அடுத்த வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப இங்க ஒரு குழப்பம் பெருசு. அப்ப இன்னவர்கள் ரட்சிக்கப்படையிலையா? என்னண்டா இதுல சொல்லப்படுது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப இவர்கள் என்ன ரட்சிக்கப்படையிலையா? இந்த கொரிந்து சபையை முதலாம் அதிகாரத்திலிருந்து வாச்சிங்கன்னா இந்த அதிகாரம் முழுவதுமே ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கு. அவர்கள் ஒரு விசுவாசி, அவர்கள் கிறிஸ்துவோட சொல்ற நீங்க ஒரே ஆவியா இருக்கிறீர்கள். இந்த கொரிந்து சபைக்குத்தான் அந்த அதிகாரத்துல அன்று கொண்டு வந்திய 6 இருக்கு. நீங்க ஒரே ஆவியா இருக்கிறீங்க, நீங்க புது சிருஷ்டி, கிறிஸ்துவே உங்களுக்கு ஞானம், கிறிஸ்துவே உங்களுக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே உங்களுக்கு ரட்சிப்பு, அப்படித்தான் முழு அதிகாரம் சொல்லுது. ஆனா இங்க நீங்க எப்படி சொல்லுங்க, நாங்க என்ன செய்யணும், அது என்ன சொல்ல வர்றார் பவுல் இங்க என்று நாங்க விளங்கி கொண்ட வேண்டாம். எங்களோட வாழ்க்கையில இன்னும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்ற நாங்க, அவருடைய அஸ்திவாரத்தை பெற்ற நாங்க, அவருடைய மன்னிப்பை பெற்ற நாங்க, அவருடைய கிருபையை பெற்ற நாங்க, அவருக்குள்ள புதுசாக சிருஷ்டிக்கப்பட்ட நாங்க, இன்னும் எங்களுக்குள்ள இருந்து இந்த அடித்தளத்துல இருந்து ஆசீர்வாதங்கள் இன்னும் மேல மேல வரும். சோ அது என்ன சொல்ல வர நீங்கடா, நீங்க சுவிசேஷத்தை கை கொண்டால் அதனால நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில டெய்லி அன்றாடம் என்ன தேவைப்படுது? ரட்சிப்பு தேவைப்படுது. அந்த ரட்சிப்பு தான் இங்க பவுல் பேசுற. ஆமென். சோ இப்ப சுவிசேஷம் ரோமர் 1 ரோமர் எடுக்கலாமா? ரோமர் 1ஆம் அதிகாரம். இது அடிக்கடி பாவிக்கிற வாசனம். 16வது வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு ஜூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. The power of God. இன்னைக்கு நாம ஆண்டவற்ற வல்லமை வல்லமை என்ற வாழ்க்கையில கிரிய செய்யணும் என்று கேட்கிறோமே, அது இப்ப எப்படி கிரிய செய்ய போதாம்? ஆண்டவரே உடைய வல்லமையை தாரும், வல்லமையை செய்ய வேண்டாம். ஆனா அங்க வல்லமையேதான் சுவிசேஷம். ஆமென். அது தேவ பலன். The power of God is what is gospel of grace. ஆமென். இயேசு சிலுவையில செய்து முடிச்ச சுவிசேஷம், அதான் கிருபையின் சுவிசேஷம். ஆமென். சோ அப்ப இது என்ன ரட்சிப்பை குறித்து பேசப்படுது டெய்லி நம்முடைய வாழ்க்கையில. சோ அதனாலதான் சுவிசேஷத்துல நாம் என்ன செய்யணுமா? நிலைச்சிருக்கணும். சோ நாம இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நாம புது சிருஷ்டி. ரைட். ஏன்? அவரோட நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம், அவரோட நாம் உயிர்த்தெழுந்துட்டோம். சோ இதான் நற்செய்தி. சோ அப்ப ரைட், நாம நடந்துட்டது, நாம எப்படியும் பரலோகத்துல போய் இயேசுவை காண்போம் என்று சொன்னா நீங்க அப்படியே வாழலாம், பிரச்சனை இல்லை. உங்களோட முடிவு பரலோகம் தான். ஆனா இன்றைக்கு ஏன் ரட்சிப்பு நடக்குதில்லை? ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தினமும் ரட்சிப்பு நடக்குதில்லை? தினமும் நாம காரியங்களை நாம செய்யற காரியங்கள் வெற்றிகரமாகவோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில சில சில காரியங்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நாம சுவிசேஷத்தின்படி நாம நடக்கல, நற்செய்தியின்படி. ஆனா மதம் சொல்லும், நீ செய், நீ கொடு, நீ பாடுபடு, நீ உண்ட நேரத்தை கொடு. இப்படியாக நம்ம என்ன செய்யுது?
நம்ம ஒரு ஒரு மரிக்க பண்ணுது, அதாவது நம்முடைய சரீரத்தை ஆத்மாவையும் அது எரிக்குது. மதம் ஆங்கிலம் சொல்லுவார், ரிலிஜன் வில் burn அவுட் என்று சொல்வார். அது எங்களை எரிக்க பண்ணும். கடைசியா பழைய உடன்படிக்கை சொன்ன மாதிரி எங்கட சாம்பலை தான் தண்ணியில கலக்கணும். ஆனா இயேசு சொல்ற, சுவிசேஷம் சொல்லுது, அவர் செய்து முடிச்சார். அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், நமக்கு நாள்தோறும் ரட்சிப்பை உண்டாக்கு. சோ அதுக்கு பேர் தான் நற்செய்தி. நற்செய்தி என்றா நற்செய்தி நம்புறதுக்கு ஏது வல்லாத ஒரு நற்செய்தி. ஆமென். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலன். சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், சுவிசேஷத்தை அல்லது சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷன். ஐம் சாரி டு சே, நான் சொல்றதுக்கு மன்னியுங்க, ஆனா இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர் என்று சொல்லப்படுற அநேகர் சுவிசேஷத்தை அநியாயத்தினால், தங்களுடைய பேர், தங்களுடைய புகழ், இதற்காக அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறார். சோ அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறபடினால அவர்களுக்கு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இவர்களுடைய அநியாயம். இது நான் ஆவிக்குரிய ரீதியில நான் டீப்பாக நான் சுவிசேஷத்துக்கு இருக்கிறபடியால எனக்கு தெரியும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடப்படுதுன்னு எனக்கு தெரியும் அங்க எங்க பிரச்சனை இருக்கு. ஏன்னா பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சோ அப்ப இங்க விசுவாசம், அடுத்த வசனம் பக்கம் விசுவாசம் வருது. அப்ப விசுவாசம் எங்க இருக்கணும்? நற்செய்தியில. சோ அப்ப இப்ப உங்களுக்கு நற்செய்தி என்றா என்னன்னு தெரியும், அப்படித்தானே? ரைட். திரும்ப நாங்க 1 கொரிந்தியர் 15க்கு போவோம். சோ நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி, நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், பழைய உடன்படிக்கை வேத வாக்கியங்கள் எல்லாம் யார குறிச்சது? கிறிஸ்துவ. சோ கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேவாவுக்கும் பின்பு தன்னிருவருக்கும் தரிசனமான. ரைட். சோ இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன? கிறிஸ்து நமக்காக மரிச்சு நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். சில பேருக்கு ஓகே, இது நமக்கு தெரிஞ்ச காரியம் தானே, இதுல என்ன விஷயம் இருக்கு, இதுல என்ன சுவிசேஷம், இதைத்தானே நாங்க சபைகள்லையும் பிரசங்கிக்கிறோம், இதைத்தானே நாம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்றா, இதுக்குள்ள எங்கள் எல்லாரையும் ஆண்டவர் உட்படுத்தியிருக்கிறார் தெரியுமா? அதுதான் சுவிசேஷம். அதாவது இயேசு மரிச்சேக்க நீங்களும் மரிச்சிட்டீங்க, இயேசு அடக்கம் பண்ணப்படைக்க நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டுட்டீங்க. சோ அப்ப நீங்களும் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மையானா நீங்களும் இயேசுவோட உயிர்த்தெழுந்துட்டீங்க. இதுதான் நற்செய்தி.
இதுதான் நற்செய்தி. நீங்க மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்துட்டீங்க. ஆமென். சோ இந்த செய்தியை நீங்க நம்பணும் முழுமையாக. சோ இந்த செய்தியை நம்பினா ஏற்கனவே உங்களுக்குள்ள நடந்து முடிஞ்சதன் படி நீங்க வாழ வழிக்கிடுவீங்க. ரைட். இதற்காக இன்னும் உங்களை சத்தியத்துக்குள்ள உங்களை கொண்டு போறதுக்கு மெருகூட்டுறதுக்கு நான் இன்னொரு பவுல் எழுதின இன்னொரு புத்தகத்துக்கு போவோம். ரோமர் 6. ரோமர் 6 ஆதலால் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால். வசனம் சொல்லுது நீங்க மரணத்தின் சாயலில, அதாவது கிறிஸ்து மரிச்ச அந்த சாயலில நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கலாம்? இணைக்கப்பட்டவர்கள். சோ இது சரீர பிரகாரமா எங்களுக்கு நடந்ததா? யாராவது நாம போய் இயேசுவோட சிலுவையில மரிச்சோமா? அல்லது நாம யாராவது இயேசு சொன்னாரா சிலுவையில போய் நீங்களும் மறியுங்க? இல்ல, என் சார்பில இயேசு மரிச்சிருக்கிறார். சோ அதனால நாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? சோ இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்றது இன்னைக்கு அநேகருக்கு தெரியுது. சோ ஒரு அவருடைய அன்பில, அவருடைய சுவிசேஷத்துல வெறி கொண்ட ஜனங்களா நாம மாறணும். சோ இந்த சுவிசேஷம் தான் கிறிஸ்துனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதற்கு தகுதிய தெரிசு. இதை நம்புறதுனாலையும் இதுல நாம வாழ்றதுனாலையும். இப்ப நான் திரும்ப திரும்ப பிரசங்கிக்கலைன்னா நீங்களும் மறந்துடுவீங்க. ஏன்னா மனுஷனுடைய ஜென்ம சுபாவம் இருக்குத்தானே, அது திரும்பவும் எங்களை மாம்சத்துக்கு அல்லது மதத்துக்கு கீழே எங்களை இழுத்து கொண்டு போகும். ஏன்னா உலகம் அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உலகமும் அதன் கிரியைகளும் பொல்லாங்குக்கு இருக்கு. சோ அப்ப நாம ஆசீர்வாதம் வேணும், கிறிஸ்து வேணும், கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண வாழ்க்கை நமக்குள்ள கிரியை செய்யணும் என்றா உலக ஆசாபாசங்களை நாங்க இழக்கத்தான் வேணும். உலக மனுஷர்களை இழக்க தேவையில்லை. மத ரீதியான கிறிஸ்தவத்தை நாம இழக்கத்தான் வேணும். சோ அதைத்தான் நான் இழந்தேன். ஏன்னா இனி நான் இந்த பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணிக்க உங்களுக்கு தெரியும் எப்படி பிசாசனுடைய கிரியை நடக்குது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். சுவிசேஷம் என்ன? இயேசு மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். ரைட். இப்ப நாம் அதோட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவோட நாமளும் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மரணத்துக்குள்ளாக நாங்களும் போயிட்டோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், இப்ப உயிர்த்தெழப்பட்டோம். சோ நாம தீட்டுள்ளவர்கள் அல்ல, நாம குற்றம் உள்ளவர்கள் அல்ல. ஏண்டா கிடாரியின் சாம்பல் தண்ணீரோட கலக்கப்பட்டு தெளிக்கப்பட்டவர்களே தீட்டுள்ள எந்த தீட்டுள்ள மனுஷனும் அவன் சுத்திகரிக்கப்பட்டது உண்மையான.
நாங்க இன்றைக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய சாம்பலும் தண்ணீரின் கலக்கப்பட்ட தெளிக்கப்பட்டவர்கள். ஆமீன். இதெல்லாம் இந்து மக்கள் கேட்டா இன்னைக்கு எத்தனையோ பேர் அதை அறியக்கூடியது. ஏனென்றா அவர்கள் இன்னும் தீட்டு பேசுவார். இன்னைக்கு அங்கிருந்து அந்த செத்த வீட்டுக்கு போட்டு வந்தா தீட்டண்டுவார்கள், தொடக்கண்டுவார்கள், பிரேதத்தை தொட்டா தீட்டண்டுவார்கள். இதெல்லாம் அங்க இருக்கு, எண்ணாமத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏதோ அவர்கள் இன்றைக்கு அதான் நான் சொன்னேன், சுவிசேஷத்தை புதிய உடன்படிக்கைக்கு வாழாத கிறிஸ்தவர்களும் மற்ற மதத்தவர்களும் ஒன்றுதான். என்ன சிலர் என்ன என்ன சிற ஒருவன் என்ன ஸ்ரீலங்கால 2 சிறை கொண்டு வந்து ஏதோ வெளியோட்டு சிறையோ என்ன எனக்கு ஞாபகம் இல்லை, அல்லது மன்னாரில் ஒரு சிறை என்று வைங்கோ. சிறைதான் வித்தியாசம் ஒழிய, ஆனா ஜெயில் தான். வெளிக்கடை உண்டுதான், அல்லது லண்டன்ல இருக்கிற சிறையில் இருந்தாலும் உண்டுதான். ஆனா இன்னைக்கு மதம் மக்களை சிறைப்படுத்தி வச்சிருக்கு. நல்ல ஒரு ஒழுக்க நெறிகளை மதத்துக்குள்ள உணர்ந்து, மதம் என்றா என்னென்ற ஒரு வரவிலக்கணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சுவிசேஷத்தை குறிச்சு என் தலையங்கமே சுவிசேஷத்துக்கும் மதத்துக்கும் உள்ள வேறுபாடு. இது நிச்சயமாக கட்டாயம் ஒவ்வொரு மனுஷனும் புரியணும். இயேசு கிறிஸ்து மதத்துக்கு கீழே இருந்தவர்களை அவர்களை எதிர்த்து அவர்களுக்கு பயங்கரமான ஹாஷான வேர்டுகளை பாவிச்சார். என்னத்துக்காக? அவர்கள் மனம் திரும்பும்படியா. வெள்ளரிக்கப்பட்ட கல்லறைகளே, ஓநாய்களே, நதிகளே, பந்தரங்களிலும் சந்திகளில் நின்று ஜெபம் பண்றீங்களே, இவர்களெல்லாம் சுய நீதியில வாழ்ற மனுஷர்கள், மக்களிடத்துல பேரும் புகழும் பெற விரும்புகிறவர்கள், தங்களுடைய நிலையை ஆதாயமாக பாவிக்கிறவர்கள். நான் சொல்ல தேவையில்லை, மத்தேயு, லூக்கா, மார்க்கு போய் வாசிங்க நீங்க. சமாரிய ஸ்திரிய அவர் நேசிக்கிறார். அவள் எவ்வளவோ தூரம் கடந்து போடும். நான் ஹிஸ்டரி வாய்ச்சேன். எவ்வளவோ தூரம் நடந்து பயங்கர வெயில்ல போய் தான் அந்த கிணத்துக்கு போனார். காரணம், அவள் சமாரியர். என்ன, ஜூதர்கள் சமாரியர்களோட சம்பந்தங்களுக்கு அவளத்துக்கு இவர்கள் எல்லாம் பாவி, இவர்களுக்கு கடவுளே தெரியாது, இவர்கள் ஒன்றும் இல்லை, இவரிடத்துல ஜெபம் இல்லை, துதி இல்லை, உபவாசம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டவரை இயேசு தேடி போற பாவியரோடு அவர் சம்பாஷணை பண்ணினார் நீங்களே பாக்குறீங்க. ஆனா மத தலைவர்களோடும் மதத்துக்கு கீழே வாழ்றவரோடும் இயேசு எதிர்த்து நேரண்டா அங்கதான் பிசாசனுடைய சகல இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கு. ஆனா ஆண்டவற்ற கிருபையும் இரக்கமும் பாமர மக்களுக்கு அவர் அள்ளி வழங்கினார். இன்றைக்கும் நானும் நீங்களும் எங்களோட சுயத்துக்கு மறிச்சு, எங்களுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவத்துக்கு மறிச்சு, எங்களோட ஜென்ம சுபாவத்துலதான் நாம ஒரு காலம் கடவுளை தேடினோம், ஒரு காலம் கடவுளுக்காக உயிரையே கொடுக்க முயற்சித்தோம்.
சோ இப்ப நான் போன சர்ச்சில் நான் ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன். கடவுளுக்காக கொடுக்கிறேன்டா எல்லாரிலையும் முன்னுக்கு நான் தான் நிக்கணும். ஜெபம்டா நான் தான் முன்னுக்கு நிக்கணும். உபவாசம்டா நான் தான் நிக்கணும். சோ இப்படி ஜென்ம சுபாவத்துல ஒரு வைராக்கியம் உள்ள மனுஷன் தான் நான். அதான் பவுல் சொல்லுகிறார். இது எங்க இருந்து வந்தது? நம்முடைய ஜென்ம சுபாவம். இந்த ஜென்ம சுபாவம் எப்படி வந்தது? சாத்தானுடைய வித்து. சிந்திச்சு பாருங்க. இந்த ஜென்ம சுபாவத்துல ஒரு மனுஷன் வாழ்வானா இருந்தா எப்படி கிறிஸ்து செய்து முடிச்சதுனால வந்த பரிபூர்ண வாழ்க்கை அவரோட வாழ்க்கையில கிரியை செய்யும்? இன்னைக்கு யார் முட்டுக்கட்ட? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் அங்கே கிரியை செய்யாம, கிறிஸ்துவனுடைய கிருபையினால் அவர்கள் கிரியை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நான் தான் காரணம். அது சுவிசேஷத்தை பாருங்க. நாங்க எங்க நாங்க இன்றைக்கு போகணும் பாருங்க. எதை நம்பணும்? எது எங்களோட சிந்தனையில நித்தம் ஓடிக்கொண்டிருக்கணும்? எதன்படி நாம வாழணும்? எதன்படி நாம ப்ரே பண்ணணும்? எதன்படி நாம துதிக்கணும்? ஆனா இன்னைக்கு நீங்க கேட்பீங்க, நான் சர்ச்சுக்கு போறேல, சும்மா நான் கிறிஸ்டியன் தானே, பக்கத்துல உள்ள சர்ச்சும் ஏதோ அவங்க இயேசுவை தானே கும்பிடுறாங்க. ஆனா அங்க போனீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, வசனத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் எதிர்மாறாகத்தான் எல்லாமே நடக்கும். ஃபுல்லா எதிர்மாறு. ஒரு கொஞ்சம் என்றாலும் ஒத்து விரட்டும். ஆனா பைபிள் சொல்லுது, நீங்க இருந்தா பழசு அல்லது இருந்தா புதுசு, ரெண்டுக்கும் இடையில இருந்தா ஒன்றுக்கும் பிரயோஜனம். அதான் இயேசு சொன்னார், பழைய சேலையோட புது சேலையை வைக்காத, அல்லது பழைய துருத்திக்க புதிய திராட்சை ரசத்தை வார்க்காத. ரைட். சோ அப்ப என்ன சொல்லுது சுவிசேஷம்? இயேசுவோட நாம் என்ன செய்துட்டோமா? மரிச்சிட்டோம். சோ இது எப்படி என்ன நடந்தது? இது எப்படி நடந்த நற்செய்தி? எப்படி நீங்க மரிச்சீங்க? நற்செய்தி ஊடாக, நற்செய்தியை நம்புறதினூடாக. சோ அதான் பவுல் சொல்ற, நீங்க அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள், உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கு. சோ அதனால பவுல் சொல்றாரு, நான் நீ பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. இந்த என்ன பாவத்தை இங்க பேசுற தெரியுமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இங்க பவுல் பேசுற பாவத்தை புரியாம வாழ்றார். சோ இப்படி இயேசு கிறிஸ்து நற்செய்தி நமக்குள்ள வந்து நாம விசுவாசிக்கிறோம். எஸ், நான் பாவத்துக்கு மரிச்சிட்டேன், இனி எனக்கும் பிசாசுக்கும் அவனுடைய ஊழியத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் இனி ஜென்ம சுபாவத்தில கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. மதத்தோடு நான் கூட்டணி போட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது மாம்சத்தினால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற என்ன நானே கட்டுக்குள்ள கொண்டு போன தேவையில்லை. காரணம், மேல் வசனத்தை பாருங்க. மூன்றாவது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? சோ பாருங்க, இன்னைக்கு அநேருக்கு ஞானஸ்தானம் என்றாலே என்னன்னு தெரியாது. சர்ச்சில் போதர் ஒன்றே, ஓகே வாங்க, வயதுக்கு வந்துட்டீங்க நீங்க,
இனி நீங்க இயேசுவை நம்புறீங்க, வாங்க ஒரு ஞானஸ்தானத்தை தாரன் உங்களுக்கு. அதல்ல ஞானஸ்தானம். கிறிஸ்துவோட மரிச்சதையும் அடக்கம் பண்ணப்பட உயிர்த்தெழுதலையும் ஒருவர் நம்புறதுதான் ஞானஸ்தானம். இயேசு மரிச்சது உயிர்த்தெழுந்தது எல்லாம் உண்மை, யாரும் நம்பிட்டு போவாங்க. ஆனா நாங்களும் அவரால் அதுக்குள்ள இணைக்கப்பட்டது என்ற உண்மை ஒரு நம்புறதுதான் ஞானஸ்தானம். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எஸ். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமீன். நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டோம். அதனால் அவருடைய மரணத்தின் சாயலில் கிறிஸ்துக்குள்ளா ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மனத்துக்குள்ளா ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல. சிந்திச்சு பாருங்க. பவுல் சொல்லுகிறார், அல்லது சுவிசேஷம் சொல்லுது, அல்லது நம்முடைய ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்து பிதாவின் மகிமையினால் எழுப்பப்பட்டது போல. அங்க வேற வித்தியாசமே இல்லையா? எப்படி கிறிஸ்து எழுப்பப்பட்டாரோ அதே போல ஒரு மாற்றம் இல்லை. நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. நாம புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்றோமா? அல்லது இன்றைக்கு நீங்களே சொல்லுங்க, மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இனித்தான் ஏதோ புதிய ஜீவனை பெறணும், இனித்தான் எங்கட முடிவில தான் நரகமோ பரலோகம் என்று விளங்கும் என்று வாழ்றார்களா? அல்லது புதிய ஜீவன் ஏற்கனவே கிறிஸ்து மூலமாய் நாம பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துதான் என்னுடைய ஜீவன் என்று வாழ்றார்களா? அநேக கிறிஸ்தவர்கள் புதிதான ஜீவன் உள்ளதை பெற்றுக் கொண்டபடி வாழ்றதல்ல. சோ எப்படி நீங்க அறியறீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய துதியும் அவனுடைய ஜபமும் தெரியும். பானையில உள்ளதான் அகப்பையில வரும். ரைட்? சோ அதே போல ஒரு மனுஷனுடைய இருதயத்துல என்ன இருக்கோ அதான் வெளியில வரும். சோ நாம புதிதான ஜீவன் உள்ளவர்கள். சோ நாம கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தை ஜீவனை பெற்றவர்கள். பரிபூர்ண ஜீவன். ஆமென். சோ இதைத்தான் வேத வாக்கியங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தது. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சொந்த குமாரனான, அவர் நேசிக்கிற ஒரே ஒரு குமாரன், அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் நமக்கு ஜீவனாக போகிறது. நாம சாத்தானை ஜெயிக்க போகிறோம். சாத்தானுக்கு ஒரு சவாலாக வாழ போறோம் இந்த பூமியில. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம சகல பிசாசுடைய அக்னி ஆசைகளையும் அவித்து போட போகிறோம். சகல வியாதிகளையும் சுட்டரிக்க போறோம். சகல தரித்திரங்களையும் சுட்டரிக்க போறோம். அல்லது சகல குடும்ப பிரச்சனைகளையும் நாம மேற்கொள்ள போறோம். சோ இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய தெளிக்கப்பட்ட ரத்தத்தில் முழுக்கதும் அடங்கி இருக்கிறது. சோ நமக்கு இந்த வாழ்க்கை வேணுமா, அல்லது பேரும் புகழும் வேணுமா? இன்னைக்கு கிறிஸ்தவ மட்டத்தில் எனக்கு பேர் புகழ் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய பேர் எல்லாம் கிறிஸ்தவ மட்டத்துல மங்கிட்டு. மத ரீதியான கிறிஸ்தவர்களுடைய மத்தியில என்னுடைய பெயர் மங்கிட்டு. காரணம் என்ன? அவர்கள் எதிர்பார்க்கிற பிரகாரமாக அவர்களுடைய மத ரீதியான சட்டத்திட்டங்களுக்கு கீழே நாம இல்லாத. ஆனா என்னுடைய வாழ்க்கையில அவருடைய கிருபை பரிபூர்ணமா பெறுகிறத என்னால பார்க்க முடியுது. ஆமென். சோ அது எனக்கு
இது எனக்கு முக்கியமா இருந்தபடியால அது எனக்கு பெருசா தெரியல. ஆனா மக்கள் என்ன நேசிக்கிறார், அல்லது சத்தியத்தை புரிஞ்சவர்கள் நேசிப்பார்கள், அல்லது கர்த்தருடைய எத்தனையோ மக்கள். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கர்த்தருடைய மக்கள். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதா இருந்தா அவர் தன்னுடைய எந்த ஜனங்களையும் பாய்ப்பார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்க பார்வோனை பயன்படுத்தினார். ரைட்? யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார் ஆண்டவர். எகிப்தின் அதிபதி யோசேப்பு அதிபதியா மாத்துறார். சோ அது மட்டும் அந்த பார்வோனுக்கு கீழே தான் யோசேப்பு இருந்தார். சோ இப்படியாக ஆபிரகாம் கொள்ளையிட்ட பொருட்களை கொண்டான். சோ தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்தா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு எதிராய் யார் நிற்க முடியும்? சோ அந்த தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுக்காகத்தான் நான் கஷ்டப்படுறேன். சோ தேவனுடைய அன்பு எனக்குள்ள இருக்கிறபடியால கிறிஸ்துவை எப்படியாச்சும் நான் உங்களுக்கு என்ன செய்யணும், உருவாக்கணும். அது சுவிசேஷத்தால மட்டும்தான் முடியும். அவரோட நற்செய்தியால மட்டும்தான் முடியும். நான் உங்களை ஒவ்வொருவரை நேசிக்கிறபடியால தான் என்னுடைய உபதேசம் சில வேளை அது உங்களை சிச்சிக்கிறதாக இருக்கலாம். நான் அல்ல, கிறிஸ்து உங்களை நேசிக்கிறபடியால். ஆமென். சோ இப்ப நாங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சோ நாம நீ பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, அப்ப நாங்க முதல்ல ஏதோ ஊழியம் ஒன்று செய்திருக்கிறோம். ரைட்? நாம் ஊழியம் செய்திருக்கிறோம், ஆனா கடவுளுக்குன்னு நினைச்சிட்டோம். சோ அந்த பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டா நம்முடைய பழைய மனுஷன் அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, எல்லாமே நாங்க எங்களோட எண்ணத்துலதான் வருது, எங்களோட சிந்தனையில தான் ஆண்டவர் கொண்டு வர. சோ நம்முடைய சிந்தை தான் வாழ்க்கை. ரைட்? இதெல்லாம் நிஜமா நடக்கல. இயேசு கிறிஸ்து இழுத்து கொண்டு போய் ஒரு சிலுவையில அறையல. ரைட்? ஆனா இத நம்முடைய சிந்தைக்குள்ள கொண்டு வருது நற்செய்தி. அதை நம்பும்படியா, அதன்படி வாழும்படியாக, அதன்படி நீங்க ஜெபிக்கும்படியாக, ப்ரே பண்ணும்படியாக. சோ அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகிறது. அதான் இயேசு சொன்ன சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனா இன்றைக்கு இதெல்லாத்திலையும் நாட்டம் இல்லை. 10,000 தடவை கேட்டாலும் இவைகளில் அலட்சியமா இருக்கிற மக்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள் உலகத்துல. ஆனா ஆண்டவர் சொல்ல, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சோ நானும் நீங்களும் முதலாவது, எனக்கு என்னதான் யார்தான் என்ன வெறுத்தாலும் இயேசுவின் நற்செய்தியை நான் நேசிக்க கற்றுக்கொள்ளணும். இயேசுவின் நற்செய்தியின்படி நான் வாழ அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உன நற்செய்தி, உன சத்தியம். நற்செய்திக்கு இன்னொரு பேர் சத்தியம். பைபிள் 2 விட, சில பேர் சொல்ற நற்செய்தி வேற சத்தியம் வேற. அப்ப சத்தியம் என்ன? நற்செய்தியும் சத்தியம் ஒன்று. இந்த சத்தியம் மறைக்கப்பட்டிருந்தது, ஆனா நற்செய்தி ஊடாக அந்த சத்தியம் வெளிப்படுத்தப்படுது. ஆமென். சோ நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய சிலுவை அறையப்பட அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆமென். சோ இதான் நற்செய்தி. நாங்கள் இப்ப இயேசுவோட உயிர்த்தெழுதல்ல இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
சோ நம்முடைய வாக்கு என்ன பிரச்சனை? என்னத்துக்கு நாம கலங்கணும்? என்னத்துக்கு நாம தாழ்வா இருக்கணும்? என்னத்துக்கு நாம பயப்படணும்? என்னத்துக்கு நாம திரும்ப பாவத்துக்குள்ள போகணும்? கலாத்தியர் சபைக்கு சொல்றாரு, நீங்க ஆவியில ஆரம்பம் பண்ணீங்க, ஏன் திரும்ப ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்க சுவிசேஷத்தை நம்பினீங்க அதன்படி வாழாம ஆவியில ஆரம்பம் பண்ணீங்க, திரும்ப ஏன் நீங்க அங்க சொல்றார் மாம்சத்துக்கு போறீங்க? ஆமென். இப்படி சொல்லி போட்டு ரோமர் 14 சொல்றார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாஸ். இன்றைக்கு சுவிசேஷம் தான் நம்ம கிருபைக்கு கீழ்ப்படுத்து. சும்மா நாம ஒரு கடமைக்கு நாம சர்ச்சுக்கு போறதும் பாரதமா இருந்தா நாம கிருபைக்கு கீழ்பட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியா எல்லாமே கிருபை என்று சொன்னா சரி. இன்னைக்கு கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிற மக்களே சொல்வார்கள், எல்லாம் கிருபைதான், எல்லாம் கிருபைதான், இப்படித்தான் சொல்லுவார். அது இன்னைக்கு இந்து மக்களும் சொல்லுவார். என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஒரு ஜேர்னிக்கு போனேன். ஒருவரும் கிறிஸ்டியன்ஸ் இல்லை. முன்னே ஒரு ஆளுண்டா நான் அதுவும் செய்ய மாட்டேன். எங்கட பரிசுத்தம் குலைஞ்சிடும், எங்கட அபிஷேகம் வெளியில போயிடும். நாம கிறிஸ்தவர்கள் என்ன நாங்க எங்களோட சுயத்தினால ரட்சிக்கப்பட்டாங்க. சோ அதனாலதான் நாம மற்றவரோட சேர்ற பயம் முந்தி. ஆனா இப்ப பவுல் சொன்னது போல அவருடைய கிருபையினாலதான் நான் நிரணிக்கிறேன் சொன்னேன். சோ அப்ப அவருடைய கிருபை தான் என்ன தகுதிப்படுத்தினது, நீதிமானாக்கினது, இவ்வளவு பிரசங்கத்தை பிரசங்கிக்க பண்ணது, அவருடைய ரட்சிப்புக்களை இணைச்சது, மரணத்தோடும் உயிர்த்தலோடும் இணைச்சது. சோ அப்ப அதனால அது என் வாழ்க்கையை மாற்றுது. சோ அதனால நான் அவர்களோட கூட போனேன். ஆனா அவர்களும் பேச்சு வழக்கில் என்ன சொல்வார்கள், எல்லாம் கடவுளுடைய கிருபை. ஆனா அது இன்றைக்கு அவர்களுக்கும் உண்மையான அர்த்தம் தெரியல, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கும் அர்த்தம் தெரியல. உண்மையாக அவருடைய கிருபையில நிலைக்கிறேன்னு சொன்னா அது ஆவிக்குரிய அர்த்தத்தை அனைவர் புரிஞ்சோல்ல. ரைட்? ஆனா நானும் நீங்களும் இது ஒரு அறிஞ்சு கொள்வோம். ரைட்? 1 கொரிந்தியர் 15 திரும்ப போறேன். ரைட், 10வது வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். இன்றைக்கு இந்த வசனத்தை அநேகர் எப்படி பயன்படுத்தா தெரியுமா? உயிரோடு இருக்கிறதுக்கு தான், அதாவது சரீர ரீதியான மரணத்தை தழுவாமல் இருக்கிறதான் நான் கிருபையினால இருக்கிறேன் என்று சொல்வார். இப்படி சொல்ல போனா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சொல்லலாம், எஸ் நான் ஆண்டவர்கிட்ட கிருபையினாலதான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். ஆனா பவுல் இங்க அதை சொல்ல, நான் இன்றைக்கு இப்படி இருக்கிற, இன்றைக்கு நான் இந்த சத்தியத்தை அவருடைய சத்தியத்தை எனக்குள்ள காத்து கொண்டிருக்கிறேனே. எனவே இன்றைக்கு நான் கிறிஸ்துவால எவ்வளவோ சமாதானமா இருக்கிறேனே, கிறிஸ்துவால எவ்வளவு ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கிறேனே. எனது இன்றைக்கு மற்றவர்களை விட அதிகமாய் நான் கிறிஸ்துவுக்காக ஓடுகிறேனே, அவருடைய அன்புக்காக, அவருடைய கிருபையை எப்படியாச்சும் ஜனங்களுக்குள்ள தேசங்களுக்குள்ள பிரசங்கிக்கணும் என்று ஓடுகிறேனே. இதெல்லாம் தேவ கிருபையால நான் அல்ல. அவர் உயிரோடு இருக்கிறத குறிச்சு இங்க பேசல. ஏன்னா அவர் ஏலியா மரிச்சார் தெரியுதான், அவரை யூதர்கள் கொன்றார். அப்படின்னு சொன்னா அவர் சொல்லியிருக்க மாட்டாரு நான் உயிரோடு இருக்க தேவ கிருபை என்று. ஏண்டா
அவரை மரிக்க பண்ண வச்சதும் இயேசுதானே. அவருடைய தலையை வெட்டினார்களே. அப்ப நாம ஒரு கொமன் ஜனங்கள், உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்கள் பேசுற மாதிரி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உயிரோட நாம் இருக்கிறதுக்கு தேவ கிருபை என்று சொல்றது அது பெரிய காரியம் அல்ல. என்ன எல்லாரும் பாவிக்கலாம். இன்னைக்கு எங்களை விட சில விட எத்தனை பேர் நீடிய காலம் வாழலாம். கிறிஸ்தவர்களை விட இன்னைக்கு வேறு ஆக்களை போல நீடிய காலம் வாழலாம். ஆனா நான் நீங்களும் சொல்லணும், நான் தேவ கிருபை. அது ஆங்கிலத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஆங்கிலத்துல சொல்றத வாசிக்கிறேன், அப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும் இங்க என்ன பவுல் சொல்ல வர்றாரு. ரைட், 1 கொரிந்தியர் 15:10. By the grace of God I am what I am. By the grace of God by the grace of God I am what I am. So அதாவது நான் நானாக இருக்கிறேன், காரணம் அவருடைய கிருபை. சோ இன்றைக்கு எனக்கு அவருடைய நற்செய்தி, அவருடைய கிருபை நற்செய்தி வந்தபடியாலதான் இன்றைக்கு நான் நானாக இருக்கிறேன். அதாவது எனக்குள்ள இயேசு ஒரு புதிய அடையாளத்தை தந்தார். மதம் தந்த அடையாளம் வேறு, ஆனா இயேசு தந்த அடையாளம் எனக்கு அவருடைய பிள்ளை, அவருடைய நீதி. நான் மன்னிக்கப்பட்டவன், அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், அவரோட இணைக்கப்பட்டவன். சோ இதுதான் பவுல் சொல்றேன். பை த கிரேஸ் ஆஃப் காட், கிருபையினாலதான் நான் என்னுடைய அடையாளத்தை நான் பெற்றுக்கொண்டேன், என்னுடைய இருப்பிடத்தை அறிஞ்சு கொண்டேன். நான் என்னுடைய மதர்லேண்டுக்கு, அதாவது என்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பிட்டேன். என்னை ஜெனிப்பித்த இடத்துக்கு மறுபடி திரும்பிட்டேன். ஆமென். சோ இந்த நம்பிக்கை, இந்த சுவிசேஷம் எங்களை எங்கேயோ உண்டு போகும். சோ இதெல்லாம் நீங்க எங்க பெற்றுக்கொள்ளலாம்? ஒரு கத்தோலிக்க திருச்சபையில போனா பெற்றுக்கொள்ளலாமா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி, அதனால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே அமைதியா போய் அமைதியா திரும்பி வர வேண்டிய வாழ்க்கையும் அமைதியாவே இருக்கு, ஒன்றுமே இருக்காது. சில பேர் எனக்குள்ள எல்லாம் ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. எத்தனையோ பேர் சேச்சும் போதில் ஒன்றும் போதில் அவன் நல்லா இருக்கிறான் தானே, அவன் நல்லா இருக்கட்டும், அவனுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை தேவையில்லை. ஆனா இயேசு சொன்னார், புனியாளிக்குத்தான் வைத்தியம் தேவை. சோ ஒருவருடைய வாழ்க்கையில எங்கேயோ முடக்கங்கள், எங்கேயோ தாழ்வுகள், எங்கேயோ பிசாசுடைய கட்டுக்கள் இருக்குதா இருந்தா உங்களுக்குத்தான் வைத்தியம் தேவை, மற்றவனை பார்க்க. சோ ஆண்டவர்கிட்ட கிருபை பல வடிவில மனுஷனுடைய வாழ்க்கையில கிரிய செய்யுது. ஒருவன் இயேசுவை தேடாமலே அவர் ஆசீர்வதிப்பார், அது அவருடைய சித்தம். சரி, அவன் கடவுளையே தேடாம இப்படி இருக்கிறானே, எனக்கு சேச்சும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கடவுளும் வேண்டாம். இந்த சுவிசேஷத்தை கேட்டு சாபேசனுடைய கூட்டத்துக்கு போய் என்னடா பிரயோசனம், நெடுவல் வந்தால் உண்டைய சொல்லுதன். நான் உண்ட சொல்ல. சிலருக்கு காது செவித்திறன் இல்லாதபடியால தான் உண்டா தெரியுது. ஆனா செவித்திறன் இருந்தா இதுக்குள்ள எவ்வளவு காரியம் நாம் பேசுறது உங்களுக்கு புரியும். ரைட். சோ அப்ப நமக்குத்தான் என்ன தேவை? வைத்தியம் தேவை. அப்ப எல்லாருக்கும் ஆண்டவர் போதுமானவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சகலருக்கும் போதுமானவர். அவரை தேடி வந்து அவரிடத்துல வந்த எல்லாருக்கும் அவர் போதுமானவரா இருந்தார் என்றுதான் பைபிள் சொல்லுவேன். மிகுதியான ஆசீர்வாதங்களை கூட நிறைய அள்ளி கொண்டு போனார். சோ அப்ப மற்றவனை
நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவன் உயர்வா இருக்கிறான், தாழ்வா இருக்கிறான், நோ. எனக்கு அவருடைய கிருபை தேவை. ஆமீன். எனக்கு அவருடைய சுவிசேஷம் தேவை. எனக்குள்ள அவருடைய சுவிசேஷமாகிய சுவாசம் ஓட வேண்டும். நாடி நரம் எல்லாம் அவருடைய சுவிசேஷத்தின் சுவாசம் ஓட வேண்டும். இயேசு சொன்னார், என்னுடைய நற்செய்தியான ஒளி அவருடைய முகத்துல பிரகாசிக்காதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் என்ன செய்யறான்? தடை செய்ய. இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்கு என்ன ஆங்கில பைபிள்கள்ல இருக்கு தெரியுமா? ரிலிஜன், மதம். So by the grace of God, I am what I am. So அவருடைய கிருபையினாலதான் நான் இன்றைக்கு நிலநிக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள நிலநிக்கிறேன். அவருடைய நீதியாக, அவருடைய பரிசுத்தமாக, அவருடைய ஆசீர்வாதமாக, அவருடைய மகிமையாக, அவரால் நேசிக்கப்பட்டவனாக ஒருவரும் அசைக்கிறார். இந்த நம்பிக்கையை விட்டு எந்த ஒரு மனுஷனும் நம்ம அசைக்கிறார். காரணம், அந்த சத்தியத்தில் நாம உறுதி. ஆமென். ரைட். இப்ப சுவிசேஷம் உங்களுக்கு விளங்கிட்டு, ரைட்? இதுதான் சுவிசேஷம். அதாவது இயேசு மரிச்சார், உயிர்த்தெழுந்தார். நாங்களும் மரிச்சோம், உயிர்த்தெழுந்துட்டோம், ரைட்? இதுதான் நற்செய்தி. இது ஒரு பெரிய காரியம் நமக்குள்ள நடந்துட்டு. இது என்னத்தினால? சுவிசேஷத்தை நம்புறதுனால. அதனால சொல்ல, சுவிசேஷத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைச்சிருங்கள் என்ற. ரைட். இப்ப மதத்துக்குரிய ஒரு வரவிலக்கணத்தை நான் சொல்றேன். தமிழ்ல எழுதி வச்சுக்கிறேன், வாசிக்கிறேன். வாட் இஸ் ரிலிஜன்? மதம் என்ன? எப்படி இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது கிரிய செய்யுது? எப்படி இயேசு கிறிஸ்து இதற்கு எதிர்மறையானவர் என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும், ரைட்? தயவு செய்து வடிவாக்குங்க. மதம், வாட் இஸ் மதம்? மதம் என்பது ஒரு அமைப்பு சார்ந்த நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைமை. மதம் என்பது ஒரு அமைப்பு சார்ந்த நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைமையாகும். இப்ப நான் ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு தருவனாயிருந்தா, அல்லது ஒரு வழிபாட்டு முறையை நான் உருவாக்குவனா இருந்தா, அது மதம். இது பொதுவாக ஒரு உயர் அதிகாரத்தை அல்லது தெய்வீக அடிப்படையாக கொண்டது. இது பொதுவாக ஒரு உயர் அதிகாரத்தை அல்லது தெய்வீகத்தை அடிப்படையாக கொண்டது. மதம் என்பது நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், சடங்குகள் மற்றும் ஒழுக்க நெறிகள் ஆகியவற்றின் தொகுப்பாக இருக்கும். இது ஒரு சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை உருவாக்க உதவுகிறது. ரைட்? இங்க கனகாரியம் இருக்குதுல்ல. சில வேலை யோசிங்க, எடை கடைசியில தான் சபேசன் கொண்டு முக்கிய பாயிண்ட்களை கொடுக்கிறாரு. சிலவளை சேமல்ல நித்திரவண்டா அவ்வளவுதான், நானும் ஒன்றும் செய்யல. இல்ல நீங்க திரும்ப என்னுடைய ஆடியோவை கேட்கணும். இதுக்குள்ள எல்லாம் பல காரியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சும்மா நீங்க ஒரு முறை கேட்கிறது சிலவளை புரியாது. ஏன்னா நாம அப்படித்தான், எங்களுடைய பழைய மனுஷன் அப்படித்தான் இருக்குது, ரைட்? சோ அப்ப நீங்க திரும்ப திரும்ப பார்க்கணும். சோ மதம் என்பது ஒரு அமைப்பு சார்ந்த நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறை.
இது பொதுவாக ஒரு உயர் அதிகாரத்தை அல்லது தெய்வீகத்தை அடிப்படையாக கொண்ட இதுல ஒரு தெய்வீகம் இருக்கு, ரைட்? இல்லை என்று சொல்ல. ஆனா இது மதத்தினூடாக வந்த தெய்வீகம், ரைட்? இது ஆண்டவர் சொல்லப்பட்ட பக்தி அல்ல, பைபிள்ல சொல்லப்பட்ட தெய்வீகம் அல்ல. சோ இந்த தெய்வீகம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலையும் இருக்கும். கிறிஸ்தவம் அதுல மட்டும், ஹிந்துல பாத்தீங்கன்னா அந்த தெய்வீகத்துல தான் பக்தி பாடல்கள் எல்லாம் எழுதினார். கிறிஸ்தவத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் தோத்து போயிரு. ஹிந்துல இருக்கிற தெய்வீக பாடல்கள் எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் டீப்பா கேட்டீங்கன்னா, கருவேப்பிள்ளை எடுத்து சாரி என்ன வேப்பிலை எடுத்து ஆடத்தான் சொல்லு. அதுகளுக்கு எல்லாம் இருந்து வந்தாக்கெல்லாம் நாம இல்ல, இது ஒரு அமைப்பு சார்ந்த நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறை. அது மட்டுமல்ல, ஒரு உயர் அதிகாரத்தை அல்லது தெய்வீகத்தை அடிப்படையாக கொண்டது. மதம் என்பது அதுக்கு நம்பிக்கைகள் இருக்கிறது. எல்லா மதத்திலையும் நம்பிக்கைகள் இருக்கு தானே. நம்பிக்கை இல்லாமல் ஆட்கள் கோயிலுக்கு போறார்கள், நம்பிக்கை இல்லாம பள்ளிவாசலுக்கு போறார்கள், நம்பிக்கை இல்லாமலா இன்றைக்கு மனுஷர்களை தேடுகிறார்கள். அதாவது குருக்கள், சாமிமார், போதகர்மார் மக்கள் தேடுகிறார்கள். இதெல்லாம் ஒரு ரிலிஜனுக்குள்ள, மதத்துக்குள்ள விடுகிறது. மற்றது ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம். இன்னைக்கு கிறிஸ்தவம் எத்தனை பேர் சொல்றீங்க, ஒரு கலாச்சாரமா போயிட்டு, ஒரு சமூகத்தின் கலாச்சாரம். சோ அப்ப இது இங்கதான் இன்றைக்கு அநேகர் அடையாளத்தை தேட விரும்புறார். ஓகே, இன்னைக்கு ஒரு மனுஷன் இன்றைக்கு தான் கிறிஸ்தவன் என்று சொல்றான். என்னத்துக்கு சொல்றேன்? ஏன் சொல்றான்? வசனத்தின் அடிப்படையில சொல்றானா? இல்ல. இன்றைக்கு ஒரு ஆள் நான் கிறிஸ்தவம் என்று சொல்றான். என்னத்துக்கு சொல்றான்? ஏன் சொல்றான்? வசனத்தின் அடிப்படையில ஏதாவது பார்த்து இல்ல. அவன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டான், காலையில சண்டேஸ்ல சர்ச்சுக்கு போறான், அவனுக்குள்ள நம்பிக்கைகள் இருக்கு, இயேசு செய்வார், இயேசு சுகப்படுத்துவார் என்றெல்லாம் நம்பிக்கை இருக்கு, ஜெபம் பண்றான், உபாசிக்கிறான், எல்லாம் செய்யறான். அதனால அவன் சொல்றான் அவன் கிறிஸ்தவர். சோ இதுதான் இன்றைக்கு எல்லாரும் நடக்குது. ஏன்னா அடையாளத்தை அங்கதான் தேடுகிறார்கள். இன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போனா தான் நீங்க கிறிஸ்தவனோட அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுது, இல்லையா? இல்ல ஓமா இல்லையா? இன்னைக்கு நீங்க ஒரு இந்து வந்து சொன்னா, ஒரு இந்து வந்து அவன் கோயிலுக்கு போகணும், அல்லது அவன் இந்துக்குரிய சடங்குகளை அவன் செய்யணும். ஒரு மனுஷன் செத்தா அந்த ஹிந்துக்குரிய செத்த சடங்குகள் செய்யணும். ஒரு மனுஷனுடைய கல்யாணம் என்றா கல்யாணத்துக்குரிய சடங்கு செய்யணும். கடவுள் நம்பிக்கை இருக்கணும், அவன் உண்டியலுக்கு காசு போடணும், ஏதாவது அவன் செய்யணும். அப்பொழுதுதான் அவன் இந்து. அதே போல கிறிஸ்தவனுக்கும் ஒரு அடையாளத்தை தேடுகிறதுக்காக இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் நடந்து கொண்டே இருக்கிறது. சோ அங்க இயேசுவின் பரிபூரணத்தை நீங்க பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்ப எங்களுக்கு அடையாளம் மதத்தின் ஊடாக வரணுமா, அல்லது சுவிசேஷத்தின் ஊடாக வரணுமா? சுவிசேஷத்தின் ஊடாக வருகிறது. அது நிஜமான நம்மளுடைய அடையாளம், நிஜமான நம்மளுடைய கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம், நிஜமாக நாம் அதுல வாழ்ற பொழுது நம்மை சுற்றி தேவதூதர்கள் எப்பவும் இருந்து கொண்டே இருப்பார். ஆமென். சோ நீங்க சுவிசேஷத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க.
மதம் சொல்லும் do more and be more. ஆனா gospel declaring Jesus done. He did everything for us. மதம் சொல்லும் செய் கடவுளுக்காக செய் ஓடு, இன்னும் அதிகமாய் ஓடு, அவரை நேசி அன்பு செலுத்து என்று நம்ம அப்படியே சுட்டெரிச்சு போடும் மதம். கடைசியா சாம்பலை கொண்டே தண்ணீர்ல கலக்கி விட முடியும். ஆனா இயேசு சுவிசேஷம் சொல்லுது, இயேசு உனக்காக மரிச்சிட்டார், அவர் உனக்காக உயிர்த்தெழுந்துட்டார், நீயும் அவரோட மரிச்சு உயிர்த்தெழுந்துட்டாய். அவருடைய சாம்பல் தண்ணீரோட கலக்கப்பட்டது, அவருடைய செய்து முடிச்ச ஆசீர்வாதங்கள் உனக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ அவருடைய அன்பு, ஆழமான அன்பு உனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பு நம்மூடாக அவருடைய அன்பு பிரதிபலிக்கு. சோ நம்முடைய அன்பு இல்ல, அவருடைய அன்பு. சோ அவரோட நம்மையில வச்ச அன்பினாலதான் அன்பு உருவானது. ஆமென். சோ ஆகவே அவர் உண்மையாக மனுஷனுக்கு நேசிக்க தெரியாது, கடவுளை நேசிக்க தெரியாது. கடவுள் நாம நேசிக்கிறபடியாலதான் அவருடைய அன்புதான் திரும்ப கடவுளிடத்துல போய் சேருது. சோ இன்றைக்கு இயேசுடைய அன்பை ஆழமா புரிஞ்சா, அவருடைய கிருபையை நாம ஆழமா புரிஞ்சா நாம மற்றவங்களுடைய ஏற்றத்தையோ தாழ்வையோ அல்லது மற்றவனுடைய குற்றத்தையோ குறையோ ஒன்றுமே எங்களால பாக்குறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஏனென்றா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதம், எங்களுக்குள்ள இருக்கிற இயேசுனுடைய அந்த உறவு எங்களை மேல கிருபையில பெருக பண்ணி கொண்டிருக்கும், மற்றவனையும் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமேன். என்று எங்களுக்கு தெரியும் மற்றவன் நன்மை தீமை ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க போறதல்ல. மதம் சொல்லும் உன்னுடைய நன்மையினால, நீ செய்த நற்கிரியலினால, அல்லது உன்னுடைய அம்மா அப்பா செய்த புண்ணியத்தினால நீ உயர்வாய் என்று மதம் எங்களை சொல்லிக் கொண்டிருக்கும். கேட்க நல்ல சந்தோஷமா இருக்கும். அம்மா அப்பா செய்த புண்ணியமா அப்பா. ஆனா அம்மா அப்பா கேட்டா தன்னா புண்ணியம் இல்லையடா, செய்த எல்லாமே பண்ணியம் என்றுதான் சொல்லுவார். நான் என் அம்மா அப்பா செய்த புண்ணியத்துல நான் வாழ விரும்பல. அம்மா அப்பாவை எத்தனையோ புண்ணியம் செய்திருக்கலாம். என் அம்மா ஒரு அருமையான அம்மா. எங்கட அம்மா பற்றி கேட்டா எல்லாருமே சொல்லுவார். ஆனாலும் எங்கட அம்மா அப்பா செய்த புண்ணியத்துல எல்லாம் நாம வாழ போறது இயேசு நமக்காக செய்த புண்ணியம். ஏன் நான் இதை சொல்றேன்டா, எந்த பிள்ளைகளும் அப்படி நம்பணும். எந்த பிள்ளைகளும் என்ன நம்புறதை விட இயேசுவை நம்பணும். தெரியுமா, சுவிசேஷத்துல எவ்வளவு இருக்கு, நம்ம எவ்வளவு அறியணும், எவ்வளவு கற்றுக்கொள்ளணும். நாளுக்கு நாள் நாம கிறிஸ்துவோட சார்ந்து வாழ பழகணும். சொல்லிக்காதானே மதம் கற்றுக் கொடுக்குது. மதம் சொல்லுது நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுக்க போற. ஆனா ஏன் சொல்ற, நான் விதைச்சதான் நீ அறுக்க போற. அங்கதான் வாழ்க்கை இருக்கு, பரிபூரணம் இருக்கு. மதம் சொல்லும் நீ எதை செய்கிறாயோ அதைத்தான் அறுக்க போறாய். ஆனா ஏன் சொல்ற, நான் செய்தது, நீ நடாதது, நீ நீர் பாய்ச்சாதது, நீ விதைக்காதது, இதைத்தான் நீ போய் கானான்ல நீ சுதந்திரிக்க போறான்னு இயேசு சொன்னார். பழைய உடன்படிக்கை அது இயேசு சிலுவையில செய்து முடிச்சது கிடையாது. இன்றைக்கு நானும் நீங்களும் இன்றைக்கு எதை புசிக்க போறோம், எதை உண்ண போறோம், எதை அனுபவிக்க போறோம் தெரியுமா? எங்களை முற்பிதாக்கள் செய்ததல்ல, இயேசு நமக்காக செய்து முடிச்சவைகளை. இதைத்தான் சுவிசேஷம் நமக்கு பிரசங்கிக்கும். இதை நாம நம்புறோமா? இதை பிரசங்கிக்கிறோமா? 4 பேருக்கு சொல்றோமா? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? சரி, என்ன எப்படின்னாலும் வாழ போதிக்க வேண்டியது, நம்ப வேண்டியது நம்மிடத்துல இருந்தா வாழ்க்கை தானாக அமையும், தானாக வளரும். இருக்க வேண்டியவர் நமக்குள்ள இருந்தா
இயேசு நமக்குள்ள இருக்கிறாருண்டா எப்படி? நற்செய்தி ஊடாக, சும்மா இல்ல, நற்செய்தி ஊடாக. எஸ், இயேசு நமக்குள்ள இருக்கிறாரா? அந்த நற்செய்தியை தினமும் கேட்க கேட்க, பேச பேச, அதன்படி நாம கிரியை செய்ய செய்ய, அதன்படி நம்பி, அதன்படி நாம கிரயிச்சு கொண்டே இருப்போமா இருந்தா எங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்ப உங்களுக்கு சுவிசேஷம், மதம் வித்தியாசம் தெரியுது. இன்னைக்கு மதத்தின் அடிப்படையில தான் அநேக சபைகள் கட்டப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியுது. ஏன் ஏன் அப்படி இருக்கு? அங்க பைபிள் இருக்குது, போதகர் இருக்கிறார், மூப்பர்மார்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்கிறார். அது ஒரு அமைப்பு சார்ந்த நம்பிக்கை, அது வழிபாட்டு முறை. ஒரு உயர் அதிகாரத்தை, ஒரு தெய்வீகத்தை அடிப்படையாக கொண்டது. அதுக்கு நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் நல்லா இருங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும், எல்லாம் இருக்கும், போதிப்பார். ஒழுக்க நெறிகள் இதெல்லாம் இருக்கு. ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் எல்லாம் இருக்கும், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. ஆனாலும் அந்த மக்களிடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ தேவனுடைய தயவு இல்லாம இருக்கு. அவருடைய கிருபை அவர்களுக்கு பேலன்ஸ் செய்யாம இருக்கு. வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருக்கு. ஜெபம் இருக்கும், உபவாசம் இருக்கும், ஆனா இருள் சூழ்ந்து இருக்கு. விழுந்து விழுந்து எல்லாருக்கும் நன்மை செய்வார்கள், இருள் சூழ்ந்து இருக்கு. மற்றவர்களுக்காக ஜெபிப்பார்கள், ஆனா அவருடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் இருக்காது. அவர்களுக்கு அதிலே ஒரு பெருமை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்றாலும் நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன் ஜெபிக்கிறார்கள் என்றா, அப்பொழுது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். ஏன் இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்பீங்க? நான் இப்படி இருந்த மனுஷன், எங்களிடத்துல ஆசீர்வாதம் இருக்காது, ஆனா மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா எங்களோட சிந்தை எங்க இருக்கு தெரியுமா? மற்றவர்களுக்காக ஜெபிச்சால்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்கின்ற பழைய முறைமைக்குள்ள இருக்கிறபடியாலதான் நாங்க அப்படி சிந்திக்கிறோம். எங்க இடத்துல பணம் இருக்காது, ஆனா போய் காணிக்கப்பட்டில பணத்தை போடுவோம். பிள்ளைக்கு மாவாண்ட காசு இருக்காது, ஆனா காணிக்கப்பட்டிக்க போடுவோம். எங்களோட வாழ்க்கையில கடன் இருக்கும், ஆனா கிறிஸ்துவுக்காக கொடுப்போம். சத்தியத்தை புரியாத, சுவிசேஷத்தை அறியாத ஜனக்கூட்டத்துக்கு உண்டாக நான் இருந்தேன். ஆனா இன்றைக்கு நான் சுவிசேஷத்தின் ஊடாக, கிருபையின் நற்செய்தி ஊடாக, இன்றைக்கு இயேசு என்ன செய்கிறார்? தன்னுடைய கிருபையினால், தன்னுடைய செய்து முடிச்ச ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்புகிறார், அதை அனுபவிக்க பண்ணுகிறார். சோ இப்ப நான் என்ன செய்ய போறேன்? கிருபை நான் ஆசீர்வதிக்க போறேன். நான் கொடுக்கிறதுனால, ஜபிக்கிறதுனால, இதுன்றதுனால அல்ல. ஆமென். கிறிஸ்து எனக்கு பரிபூர்ணமாய் ஜீவனாய் இருக்கிறார். ஆமென். அந்த ஆசீர்வாதம் அது நமக்குள்ள நம்மூடாக கிரியை செய்யுது. ஆமென். இதுக்கு காரணம் நான் அல்ல, கிறிஸ்து. இதுக்கு எனக்கு கிடைச்ச சத்தியத்தினுடைய தெளிவு நான் அல்ல, கிறிஸ்து. எல்லாமே அவருடைய கிருபை. சோ இதைத்தான் பவுல் சொல்ல, கிருபையினால் நான் நிலை நிற்கிறேன். ஆமென். நன்றி இயேசு. இப்படியே பேசிக்கணும்னா பேசிக்கொண்டே போகலாம். ஆனா நான் முடிக்கிறேன்.
இன்னொரு விச இந்த கிருபையை குறித்து சொல்றேன். நற்செய்தி அல்லது மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது. கிறிஸ்தவ நம்பிக்கை சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் மனி குலத்திற்கு வழங்கப்பட்ட ரட்சிப்பு மற்றும் கருணையின் செய்தி. இது தேவனின் அன்பையும் மன்னிப்பையும் நம்முடைய மீட்பையும் பற்றிய செய்தி. இதுதான் சுவிசேஷம். ஆமென். சோ ரட்சிப்பு எல்லாம் உள்ளடக்கிய ரட்சிப்பு. பவுல் சொல்லுகிறார், நீங்க சுவிசேஷத்தை நிலைச்சிருந்தா நாளாந்தன் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்றேன். எத்தனை பேருக்கு நாளாந்தன் ரட்சிப்பு தேவை? எத்தனை பேரும் எவ்ரிடே வந்து சந்தோஷமா இருக்க விரும்புறீங்க கிறிஸ்துவின் மகிழ்ச்சியினால்? ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய சுவிசேஷத்துக்கு நன்றி. நீங்க எங்களுக்கு சொல்ல வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி இயேசுவே. உங்களோட சுவிசேஷத்தை நாங்க நேசிக்கிறோம், ஏற்றுக்கொள்றோம், நம்புறோம். உலகத்தில் இருக்கிற மதமோ மத கொள்கைகளோ அல்லது உலகத்துல சொல்லப்படுற எந்த பிலோசபிஸ், எந்த வார்த்தையும், அது நல்ல வார்த்தையா இருக்கலாம் அல்லது நல்ல இதுகளா இருக்கலாம், தத்துவங்கள். இன்னைக்கு அநேகர் தத்துவத்தை நம்புறது கூட. அது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோட இருந்தா ஓகே. சோ இதெல்லாம் எங்களுடைய ஒரு பாலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈ விழுந்தாலே அவளை பாலையும் என்ன செய்யறோம், ஊத்துறோம். சோ அதே போல நாங்க வாழ்னா அவருடைய சுவிசேஷத்தினால வாழ்றோம். ஆமே, அவருடைய நற்செய்தியோட அந்த நற்செய்தியில தான் சகல ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. சோ அந்த நற்செய்தியில நாம வாழணும். ஆமே, அந்த நற்செய்தியை நேசிக்கணும், அந்த நற்செய்தியில நம்பணும். சோ கிறிஸ்து சகல மனுக்குலத்தினுடைய சகல பிரச்சனைகளையும் சிலுவையில தீர்த்தார் தெரியுமா? சோ பழைய ஏற்பாட்டுல அந்த சிவப்பு கிடாரின்ற பலியிட்டு அவருடைய ரத்தத்தை தெளிச்சு பிறகு அந்த வெட்டப்பட்ட சரீரத்தை எரிச்சு அந்த சாம்பலை தண்ணீரோட கலக்கி தெளிச்சிருக்கிறார்கள். சோ அதனால அவன் தீட்டு போனது, பாளையத்துக்கு புறம்பே இருந்தவர்கள் சபைக்குள்ள கொண்டு வரப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய காரியங்களை பல ஏற்பாடுல ஆண்டவர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நடக்க போறத பிரதிபலிச்சார் தெரியுமா? சோ இன்னைக்கு எவ்வளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தீட்டுப்பட்டதுகள், சாபங்கள், எவ்வளவு காரியங்கள் தெரியுமா? எவ்வளவுத்த இயேசுடைய ரத்தம் சுத்திகரிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, தைரியமாய் சுவிசேஷம் சொல்லப்படுது. நீ தைரியமாய் என்னண்டவா, தைரியமா என்னோட பேசு, தைரியமாய் உன்னுடைய மதர்லாண்டுக்கு திரும்பவா, உன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பவா, உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பவா என்று சொல்ற. பாருங்க, இளையகுமாரனை நீங்க மூத்த குமாரன் இளையகுமாரன் ஸ்டோரி தெரியும், ரைட்? மூத்த குமாரன் வயலுக்கு போறதும் வேலைக்கு போறதும் மாறதும், அவன் ஒரு அடிமைத்தனமாக, ஒரு மூத்த பிள்ளையாக இருந்தும் அடிமைத்தனமாக இருந்தான். ஆனா இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போய் தகப்பனுக்கு விரோதமா எல்லாம் பாவம் செய்து, ஆனா மனம் திரும்ப தாய் நாட்டுக்கு வார். சோ வந்த உடனே தகப்பன் செய்த வேலை என்ன? 2 பேசினாரா? 2 அடி அடிச்சாரா? இல்ல, அவனை கட்டி அணைச்சு மூத்தவனுக்கு என்ன சொல்ற தெரியுமா? தகப்பன், இவன் செத்தான் திரும்பி பிழைச்சான், போனான் திரும்பி வந்தான். சோ பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அவன் மன சந்தோஷப்பட்ட. சோ அவனுக்கு மோதிரத்தை போட்டு பாதரட்சியை போட்டு கொளுத்த கண்டை அடிச்சு பெரிய பார்ட்டி செய்தார்.
சோ அவருடைய அன்புக்குள்ள திரும்பி வார, தகப்பனுடைய அன்புக்குள்ள திரும்பி வார, ஒரு அன்பின் பிரசன்னத்துக்கு திரும்பி வார. அதே போலதான் இன்றைக்கு நானும் நீங்களும் விசுவாசத்தின் ஊடாக நற்செய்தியை கேட்டு அவருக்குள்ள நாம மனம் திரும்பிக்க அவருடைய அன்பின் பிரசனத்துக்கு வார, தகப்பனுடைய அரவணைப்புக்குள்ள வார, இயேசு செய்து முடிச்ச ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ற அந்த ஸ்தலத்துக்கு வார, தெளிக்கப்பட்டவர்களாய், தீட்டு போனவர்களாய், சாபம் நீக்கப்பட்டவர்களாய், வியாதிகள் நீக்கப்பட்டவர்களாய், ஆமீன், சாபத்தின் மூலமாக வந்த வியாதிகள் நீக்கப்பட்டதாய். சோ என்னென்ன தடைகளால, என்னென்ன அவநம்பிக்கைகளினால, என்னென்ன காரியங்களால் நீங்க தீட்டுப்பட்டீர்களோ, சோ எல்லா தீட்டும் நீங்கி எல்லா சுத்திகரிப்பையும் இயேசு ரத்தம் கொடுக்கிற சகல சுத்திகரிப்பை, ஆமீன். சோ சகல சுத்திகரிப்பையும் இயேசு கொடுக்கிற சகல ஆசீர்வாதத்தை என்ன உங்களுக்காகத்தான் ஆசீர்வாதம். ஆமீன். உங்களுக்காகத்தான் இயேசு மரிச்சது, உங்களுக்காக இயேசு உயிர்த்தெழுந்தது உங்களுக்காக. ஆமீன். சோ இயேசுன்ற தயவு, அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில திறக்கப்படுற பொழுதுதான் பாருங்க, யோசேப்புக்கு தயவும் அவருடைய கிருபையும் இருந்தபடியா, யோசேப்பு நல்லவன் என்றதுக்காக தயவு இருக்கையில, ஆண்டவர் நல்லவர் என்றபடியால யோசேப்புல தயவு இருந்தது. அதை யோசேப்பு கரைஞ்சு கொண்டபடியால அவன் காரியதரிசி உள்ளவனாக இருந்தான். சோ பார்வோனே, கடவுளை அறியாத ஒரு மனுஷனே யோசேப்பு மேல தயவுள்ளவனாக இருந்தான். கடவுளை அறியாத மனுஷர்களே இன்றைக்கு கடவுள் இன்றைக்கு எங்களுக்காக வச்சிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? அது கோடீஸ்வரனா இருக்கலாம், அல்லது ஒரு ஏழை மக்களா இருக்கலாம், ஒரு அதிகாரியா இருக்கலாம், இல்ல ஒரு தேசமா கூட இருக்கலாம். ஒரு தேசமே சில வேளை உங்களை கூப்பிட்டு, தம்பி நான் இந்த தேசத்துக்கு உன்னை நான் கூப்பிடுறேன் என்று சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு தேவை, அவருடைய தயவு, அவருடைய கிருபை. அது உங்களுடைய செயல்களினால் வர்றதல்ல, அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. அது உங்களுடைய செயல்களினால் வாரதல்ல. அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் மனுஷன் அறிகிற பிரகாரமா அறியாம, அவர் இருக்கிற பிரகாரமா நீங்க அறிஞ்சீங்களா இருந்தா, இயேசுவை நீங்க இருக்கிற பிரகாரம் அறிஞ்சீங்களா இருந்தா, அவருடைய தயவு உங்களோட இருக்கும். ஆமென். அவருடைய தயவு உங்களோட இருக்கிற, அதை புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா அவர் சிலுவையில மரிச்சதும் அடக்கம் பண்ணப்பட்டதும் உயிர்த்தெழுந்ததும் உங்களுக்காக. பைபிள் சொல்றது நீங்களும் அதை நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லுது. நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் அவரோட மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததை, பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார வச்சதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென்.